ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்க விஜய் ஆனந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட 2 அப்டேட் இருக்கு. வாங்க இன்னைக்கு ஷோல பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் லால் சலாம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். இந்த படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு, விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்டோர் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. சில ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால ரீஷூட் பண்ண போகிறோம், அதனால நாங்கள் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை, கொஞ்சம் தள்ளி ஜனவரி எண்டில், அதாவது குடியரசு தினத்துக்கு ஜனவரி 26 ரிலீஸ் ஆகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ஜனவரி 26 ரிலீஸ் ஆகிறத விக்ரமோட தங்கரான் படம் ஏப்ரல் மாதம் தள்ளி போச்சு. ஸோ எப்படி வந்துடும் அப்படிங்கிற பார்த்தப்ப கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருந்தது. இதற்கிடையே வந்து இன்றைய தினம் அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் அறிவிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ 5 மணிக்கு அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ லால் சலாம் படம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய அந்த படம் வந்து பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து உண்மையிலேயே ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ஏன்னா அந்த தனுஷ் பிரச்சனைக்கு அப்புறம் அப்பாவை வச்சு அவங்க டைரக்ட் பண்ண படம், அதனால மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்காங்க அவங்க. அதுமாரி சூப்பர் ஸ்டாரும் ஒரு கெஸ்ட் ரோலில் வந்திருக்காரு. இதற்கு அடுத்து ஒரு பெரிய படம், முன்னாடியும் பெரிய படம். ஸோ அப்படிங்கிறதுனால அவருக்கும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இது தலைவர் 170 அப்படிங்கிற ஒரு டைட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. இதற்கிடையே இப்போ அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜெயிலர் படம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கலெக்ஷன் வரைக்கும் ஒரு 800 கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால சன் பிக்சர்ஸ் உடனே வந்து அந்த படத்தினோட டைரக்டர் நெல்சனை கூப்பிட்டு இமீடியட்டாக ஜெயிலர் 2 பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெயிலர் 2ஓட ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் ரெடி ஆகிட்டாரு. இப்போ ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பையன் வந்து வசந்த் ரவி அவரே சுட்டு கொண்டுடுற மாதிரி தான் காட்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலர் 2ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து இந்த ரித்விக்குன்னு ஒரு யூடியூபரை பேரனை ஆக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவருக்கும் ரஜினிக்கும் ஒரு காம்போ நல்லாவே இருந்திருக்கும். ஸோ பேரனுக்கும் ரஜினிக்கும் உள்ளான அந்த கெமிஸ்ட்ரி, அவன் என்னவா ஆகுறான், அதை பற்றி தான் பார்ட் 2 பேச போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமாக இப்போ வேட்டையனை முடிச்சுட்டு லோகேஷ் படத்துக்கு போவார். லோகேஷ் படத்தை முடிச்ச கையோட ஜெயிலர் 2க்கு கமிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தலைவரோட அப்டேட்டு. அடுத்து வந்து நம்ம லலித் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் லலித் ப்ரொடக்ஷனில் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே புகழ் அவர் நடிக்கிற படம் வந்து எல்ஐசி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இதில் வந்து ஹீரோயினா வந்து தெலுங்கு பிரபல நடிகை வந்து கீர்த்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. முக்கியமான பிரதீப்போட அக்கா கேரக்டராக வந்து நயன்தாரா நடிக்க போகிறாங்க. இவங்க 2 பேருக்கு அப்பாவை வந்து சீமா நடிக்க போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கு எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் வச்சதுனால லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுலேருந்து வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த படக்குழுவுக்கு. இந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ண 1 மாதத்தில் பதில் கொடுக்கலன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அநேகமாக படத்தோட டைட்டிலை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து நம்ம காமெடி நடிகர் பயங்கரமாக அவர் யோகி பாபுக்கு அப்புறம் முடின்னு பார்த்தா நம்ம இவர் தான் விஜய் டிவி புகழ் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். புகழ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் சென்னைக்கு வந்த புதுசில் வந்து எனக்கு பல நேரங்களில் மத்தியான சாப்பாடு ஒரு 50 கிராம் பக்கோடாவும் ஒரு வாட்டர் பாக்கெட் தான் இருந்திருக்கு. ஸோ சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு தெரியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டு வயிறார பசி ஆத்திருக்காரு எல்லாருக்கும். இனிமேல் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும், தினமும் மத்தியானம் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரெசல்யூஷன் அந்த 2024 கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல முன்னெடுப்பு. இது உண்மையில பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே போல் நடிகர் விஷ்ணு விஷால் ஸோ கட்டா குஸ்தி படம் வந்து மிகப்பெரிய பேரையும் வருமானத்தையும் சம்பாரிச்சு கொடுத்தது அவருக்கு. விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ சார்பில் வந்து அடுத்த ஒரு புது படத்தை தயாரிக்க போகிறாங்க. அதுக்கு விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன் நம்பர் 10 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னாக்க ரௌத்ரம், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, காஷ்மோரா, இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள சிங்கப்பூர் சலூன் ஆகிய படங்களை டைரக்ட் பண்ண கோகுல் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகிருக்கு விஷ்ணு விஷால் நடிப்பில். அதே அவரோட விஷ்ணு விஷால்
ஸ்டுடியோஸ் தயாரிக்கிற அந்த படத்தை வந்து கோகுல் டைரக்ட் பண்ண போகிறாரு. இது ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் படமாக ரெடி ஆக போகுது. அதனால இந்த டைரக்டரோட முந்தைய படங்களே இதற்கு சான்று. ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அது டேக் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷாருக் கான் நடித்த அந்த டங்கி படம் வந்து கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சாதனை, வசூல் சாதனை தான் இது. ஷாருக் கானோட தொடர்ந்து 3 படங்கள் 1000 கோடிக்கு அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. முதல்ல அந்த பதான் படம் கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் பண்ணுச்சு. அதற்கு அடுத்து வந்த ஜவான் படமும் 1000 கோடிக்கு மேலே போச்சு. இப்போ வந்திருக்க அந்த டங்கி படமும் கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் இந்தியன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ உலக லெவலில் இருக்குது. இந்த தேட்டர்கள் ஓடிடிலாம் போட்டால் 1000 கோடி அதுவும் வந்துடும் போல இருக்குது. அதனால பேக் அண்ட் பேக் வசூல் சாதனை உள்ள படங்களை கொடுத்து ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்காரு ஷாருக் கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் வந்து டாப்ஸி ரொம்ப முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. ஒரு இந்தியாவில், அதாவது குறிப்பாக பஞ்சாப்லேருந்து எப்படி கனடாவுக்கு போகணுங்கிற ஆசையோடு இருக்கிற ஒரு டீம், அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதையாக இருந்தது. ஸோ ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு காமெடி கலந்து ஒரு ஆக்ஷனும் பேக்கேஜோட அழகாக கொடுத்துருந்தாரு டைரக்டர். இந்த படம் பார்க்க வேண்டிய படம். ஸோ ஷாருக் கானுக்கு இது ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்ட விஷயம். நாளை வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம். விடைபெறுவது உங்கள் விஜய் ஆனந்த், சைனிங் ஆஃப்.